அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி Thursday. இன்னைக்கு எக்ஸைட்டிங் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்க போக்கோடைய X4 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் ரொம்பவே டிசப்பாயிண்டிங்காக ரிவீல் ஆயிருக்கு. அது என்னன்னு பார்த்துடலாம். சாம்சங்குடைய A53 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ரிவீல் ஆயிருக்கு. அதுவும் என்னென்னு பார்த்துடலாம். அதோட Realme 9 Pro Plus இந்த ஸ்மார்ட் ஃபோன் கலர் சேஞ்சிங் பேக் பேனலோட வர மாதிரி டீசர் ரிவீல் ஆயிருக்கு. எல்லாமே பார்த்துலாம் டெக்னியூஸ் நம்பர் 750 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். அமேசான் அண்ட் ஆப்பிள் அப்படின்னு சொன்னாவே எப்போவுமே பிரச்சனை தான். ஏன்னா இப்போது வந்து ஒரு யூசர் ஃபேக் ஆப்பிள் ப்ராடக்ட் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இவங்க ஆர்டர் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிளுடைய வாட்ச் 7. ஆனால் அவங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபேக் வாட்ச், அதுவும் வந்து சைனீஸ் ப்ராடக்ட் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து 50,000 கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. பட் அமேசான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ரீஃபண்டும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சேட்டில் ரிப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் இவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ 50,000 கொடுத்து ஒரு ஃபேக் ஆப்பிள் சைனீஸ் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு யூஸராக எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து ஆன்லைனில் ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணும்போது வந்து ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி, காஸ்ட்லி ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வந்து பே பண்ணி பண்ணுறீங்க அப்படிங்கும்போது, ஏன்னா இதில் கேஷ் ஆன் டெலிவரி இருக்காது காஸ்ட்லி ப்ராடக்ட்ஸ்க்கு. ஸோ ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி ஆப்ஷன் இருந்தால் மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ தட் அந்த டெலிவரி பர்சனே ஓப்பன் பண்ணி என்ன இருக்குன்னு நம்ம செக் பண்ணும்போது வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். வாட்ஸ்அப் இந்தியாவில் மட்டும் மாதம் கிட்டத்தட்ட 20 லட்சம் அக்கௌண்ட்ஸை வந்து பேன் பண்ணுறதா தெரிய வந்திருக்கு. போன வருஷம் ஆகஸ்ட்லேருந்து எடுத்து டிசம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் 20 லட்சம், 22 லட்சம், 17 லட்சம்னு ஒவ்வொரு மாதமும் இவ்வளோ அக்கௌண்ட்ஸ் பேன் பண்ணுறாங்க. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கொண்டு வந்த புது ஐடி ரூல் தான். ரிப்போர்ட் இஷ்யூவில் யாராவது அப்யூஸ் பண்ணாலோ இல்லை ஃபேக் மெசேஜஸ் ஃபார்வர்ட் பண்ணாலோ வந்து இமீடியட்டாக அக்கௌண்ட்ஸை பேன் பண்ணுறதா தெரியுது. ஸோ இந்த மாதிரி அதிகமான அக்கௌண்ட்ஸ் பேன் ஆகிறத பார்த்து வந்து யூசர்ஸும் நிறைய பேர் டிசப்பாயிண்டடாக இருக்கிறதா தெரியுது. இந்தியாவில் கூகுள் க்ரோம் ப்ரௌசருக்கு புது ஃபீச்சர் கொண்டு வராங்க. ஆல்ரெடி ஸ்மார்ட் ஃபோனில் ரொம்பவே பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர் தான் கூகுள் லென்ஸ். இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனில் ரொம்ப நாளாக அவைலபிளாக இருக்குது. இப்போ க்ரோம் ப்ரௌசர்லையும் இது இன்டெகிரேட் பண்ணுறாங்க. சர்ச் பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்சமயம் மைக்ரோஃபோன் மட்டும்தான் இருக்கும். அந்த மைக்ரோஃபோன் பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு கூகுள் லென்ஸுடைய லோகோ வந்து பிளேஸ் பண்ணிடுவாங்க. அதில் வந்து நீங்கள் இமேஜஸ் அப்லோட் பண்ணலாம். ஸோ கூகுள் லென்ஸ் வழியாக சர்ச் பண்ணுற ஆப்ஷன் கூடிய விரைவில் க்ரோம் ப்ரௌசரில் வரப்போகுது. சாம்சங்குடைய S22 ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் அன்பேக் இவெண்ட்டில் லான்ச் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் இதோட அவுட்லுக், டிசைன், சில ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். அதோட டீசர் மேலே டீசர் இவங்க ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கலர் காம்பினேஷன்ஸ் என்னென்ன கலர்ஸில் வரப்போகுது அப்படிங்கிறதையும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. S22 அண்ட் S22 Plus இது ரெண்டுமே வந்து சிமிலர் கலர்ஸில் தான் இவங்க கொண்டு வராங்க. யூஸ்வலாக இருக்கக்கூடிய பிளாக், ஒயிட், பிங்க், கோல்ட், க்ரீன் ஷேட்ஸில் வரப்போகுது. அதே S22 Ultra அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் பிளாக், ஒயிட், க்ரீன் ஷேட், பட் கூடவே டார்க் ரெட் கலரில் இந்த வாட்டி லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ எக்ஸலண்ட் கலர் காம்பினேஷனில் S22 சீரிஸ் கொண்டு வராங்க. அதே ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா S22 அண்ட் S22 Plus ரெண்டுமே 25 வாட், S22 Ultra 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட லான்ச் ஆகுது. Nokia G21 இந்த ஸ்மார்ட் ஃபோன் கீக் பெஞ்சில் லிஸ்டிங் ஆயிருக்கு. ஸோ கூடிய விரைவில் லான்ச்சும் நம்ம எதிர்பார்க்கலாம். கீக் பெஞ்ச் லிஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கோர்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இது யூனிசாக் சிப்செட் அப்படிங்கிறது தெரியுது. அகைன் இது IPS LCD பேனல், பட் HD+ டிஸ்பிளேவோட இவங்க கொண்டு வராங்க. 50 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா, பேட்டரி 5050 mAh அப்படிங்கிற மாதிரி ரிவீலாக இருக்குது. ஸோ கூடிய விரைவில் அதாவது பிப்ரவரி எண்டுக்குள்ளே இந்த ஸ்மார்ட் ஃபோனும் இந்தியாவில் வரும். சாம்சங்குடைய A53 இந்த ஸ்மார்ட் ஃபோனும் இந்தியாவில் கூடிய விரைவில் லான்ச் ஆக போகுது. ஏன்னா ரொம்ப நாளாக இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சாம்சங். ஆல்ரெடி இதோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸினோஸ் சிப்செட்டில் வரப்போகுது. இதுவும் AMOLED பேனல், ஃபுல் HD+, 5000 mAh பேட்டரின்னு இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ ரிவீலாக இருக்கிறது என்ன அப்படின்னா இதோட ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். இந்த ஸ்மார்ட் ஃபோன் 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட லான்ச் ஆகலாம் தெரியுது. ஏன்னா ரீசெண்டாக NBTC அதாவது வந்து இது தாய்லாந்து சர்டிஃபிகேஷனில் வந்து 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ M51க்கு அப்புறம் A53 தான் 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது மிட் ரேஞ்ச் கேட்டகரியில். இன்ஃபினிக்ஸ் மாதிரி டெக்னோவும் இந்தியாவில் 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. லான்ச் டீசர், அவுட்லுக், ஃபீச்சர்ஸ் எல்லாமே ரிவீல் பண்ணிட்டாங்க. டீசரில் அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் பர்பிள் கலரில் தான் இங்கே ரிவீல் பண்ணியிருக்காங்க. சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் சென்சார் வெர்டிக்கலாக அலைன் பண்ணியிருக்காங்க. அவுட்லுக் நல்லாவே இருக்குது. அகைன் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் MediaTek Dimensity 900 இந்த சிப்செட்டில் தான் கொண்டு வராங்க. 6000 mAh பேட்டரி, IPS LCD பேனல், 120 Hz refresh rate, UFS 3.1ன்னு இன்ஃபினிக்ஸ் மாதிரி இதுவும் ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸோட தான் இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. இன்ஃபினிக்ஸ் உடைய 5Gயை கம்ப்ளீட் பண்ணுற வகையில்
ஃபைனலாக MIUI 13 இன்னைக்கு அஃபிஷியலாக இந்தியாவில் லான்ச் ஆகுது. நேற்றே லான்ச் டீசரில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அகைன் இது லைவ் ஸ்ட்ரீமிங்கில் தான் எந்த லிஸ்ட் ஆஃப் டிவைசஸ் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுவாங்க. ஃபீச்சர்ஸும் இவங்க ரிவீல் பண்ணுறாங்க. ஸோ சைனா அண்ட் குளோபலில் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ண MIUI 13லேருந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து இவங்க இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, அதாவது ஆட் பண்ணுறாங்க, டிடெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி ஃபைனலைஸ் ஆகிடும். ஸோ MIUI 13 இந்தியாவில் இன்றைக்கி அஃபிஷியலாக லான்ச் பண்ணுறாங்க. போக்கோவுடைய X சீரிஸ்க்கு X4 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக நிறைய பேர் வெயிட்டிங். ஏன்னா இதோட ப்ரொடெசஸர் X3 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 860 ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமிங் டிவைஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி லான்ச் பண்ணியிருந்தாங்க. அஃபோர்டபுளாகவும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதோட சக்ஸஸர் அப்படிங்கும்போது ஸ்னாப்ட்ராகன் 870 இவங்க லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. பட் இப்போ ரிவீலாக இருக்க ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குலாம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்கும். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் 5G டிவைஸாக தான் லான்ச் பண்ணுறாங்க. பட் ஸ்னாப்ட்ராகன் 695 இந்த சிப்செட்டில் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. கூடவே இது 108 மெகா பிக்சலில் இவங்க கொடுக்கலாம் தெரியுது. அது மட்டும் இல்லை, இந்த வாட்டி போக்கோவுடைய X சீரிஸ் அமலட் பேனலில் லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஒருவேளை ஸ்னாப்ட்ராகன் 870 அப்படிங்கிற ஒரு ஹை ஹோப்பில் இருந்தீங்கன்னா இது ஸ்னாப்ட்ராகன் 695 இந்த சிப்செட்டில் தான் லான்ச் ஆகுது. ரியல்மியுடைய 9 சீரீஸில் 9 Pro அண்ட் 9 Pro Plus இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் ஆகுது. இதில் 9 Pro Plus இதோட ஒரு புது டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கலர் சேஞ்சிங் ஸ்மார்ட் ஃபோன், அதாவது விவோ எப்படி லான்ச் பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரி இதுவும் பேக் பேனல் வந்து கலர் சேஞ்சிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீசர் மூலமா ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஸ்பெசிஃபிகேஷனும் 9 Pro Plus இது நல்லா இருந்தது. இங்கே கலர் சேஞ்சிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்லும்போது இன்னுமே வந்து ஹைலைட்டிங்காக இருக்க போது ரியல்மியுடைய 9 Pro Plus. அது மட்டும் இல்லை, இந்த சீரீஸில் வந்து 9 Pro 9 Pro Plus இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி தான் ரிவீல் ஆயிருந்தது. இப்போ 9 அதாவது ரியல்மி 9 உடைய அவுட்லுக் டிசைன் எல்லாமே ரிவீல் ஆயிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி 8 எப்படி இருந்ததோ அதே கேமரா மாடியூல் அவுட்லுக் டிசைன் எல்லாம் அப்படி தான் இவங்க கொண்டு வராங்க. பட் இதில் ஃபீச்சர் அப்படின்னு பார்க்கும்போது இது மீடியாடெக் டைமென்சிட்டி 810 இவங்க கொடுக்கலாம் தெரியுது. மற்றதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ரியல்மி 8 அதாவது 5000 mAh பேட்டரி 48 மெகா பிக்சல் கேமரா இதெல்லாமே வந்து ரியல்மி 8 எப்படி இருந்ததோ அதே மாதிரி ரியல்மி 9 இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் காட்டஸ்க்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். ரியல்மி 9 எந்த சிப்செட்டில் லான்ச் ஆகும்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai என்ன டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் காட்டஸ்க்கான கேள்விக்கான பதில் மீடியாடெக் SoC. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ப்ரஷ் வைட்டி. கங்க்ராச்சுலேஷன். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கே அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டாக பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.